உறவுகளுக்கு வணக்கம். ஒரு ஃபாதர் மறை உரை ஆற்றி கொண்டிருந்தாராம். இறை வார்த்தையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாராம். கூட்டத்தில் இருந்த ஒருவர் ஃபாதர் மேல கொஞ்சம் கடுப்பாகி, என்ன ஃபாதர் நீங்க பேசுறீங்க, உங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க, இறை வார்த்தைக்கு அப்படிலாம் ஒன்றும் ஆற்றலாம் கிடையாது, பவர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபாதரை எரிச்சல் ஊட்டினாராம். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த அந்த ஃபாதர் என்ன பண்ணாரு, கோபத்தோடு கேள்வி கேட்ட மனிதரை கொஞ்சம் திட்ட ஆரம்பித்து விட்டார். உங்களுக்கு அறிவு இருக்கா, உங்களுக்கு சூடு சொரணை இருக்கா அப்படின்னு கொஞ்சம் கோபமா அவரை திட்டின உடனே பொது இடத்துல கேள்வி கேட்ட நபர் இதை எதிர்பார்க்கல. என்னடா ஃபாதர் நம்மளை எல்லாரும் முன்னாலே திட்ட ஆரம்பிச்சுட்டாருன்னு கோபத்துல ஏதோ சொல்ல வர்றாரு. ஆனா உடல் முழுவதும் வேர்க்க ஆரம்பித்து விட்டது, கோபம் தலைக்கு ஏறுகிறது, கண்ணுலாம் செவந்துட்டுது. உடனே ஃபாதர் கொஞ்ச நேரம் நிறுத்தி, ஐயா வார்த்தைக்கு என்ன ஆற்றல் இருக்குன்னு கேட்டீங்களே, இறை வார்த்தைக்கு. இப்ப நான் உங்களை திட்டின அந்த 30 செகண்ட்லேயே உங்க முகம் மாறிடுச்சு, உடம்புலாம் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு, நான் தழுதழுக்குது, உங்க கண்ணுலாம் செவந்து போயிருக்கு. மனிதனாகிய நான் சொன்ன இந்த வார்த்தைக்கே இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, இறை வார்த்தைக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இறை வார்த்தை உண்மையாகவே உயிர் உள்ளது, ஆற்றல் மிகுந்தது, இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளையும் எந்த கத்தியையும் விட கூர்மையானது அப்படின்னு சொன்னாராம். ஆகவே அன்புமிக்கவர்களே, வாய்ப்பு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்வு வளமாகும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.